ஒப்பீட்டளவில் தமிழ்நாடு ஓரளவுக்கு பாதுகாப்பா இருக்கு அப்படின்னா நம்ம உள் நுழைய முடியாததுக்கான சக்திகளா எதெல்லாம் இருக்கு அப்படின்னு அவன் நினைச்சு பயப்படுறது வந்து வஉசியை பார்த்து அவன் பயப்படல, பெருஞ்சித்தனாரை பார்த்து அவன் பயப்படல, திருவிக்காவை பார்த்து அவன் பயப்படல, பெரியாரை பார்த்து தான் அவன் பயப்படுறான். பெரியாருக்கு எதிராக தான் இவன் வந்து அரசியல் நடத்தணும்னு நினைக்கிறான். அவனுடைய எந்த ஆயுதத்துக்குமே இங்க வந்து பதில் சொல்லக்கூடிய கருவியா பெரியார் இருக்காரு. அப்படிங்கிறதுனால பெரியார் தான் வந்து எதிரியா நினைச்சுக்கிறான். அப்படிங்கும்போது அந்த ஆயுதத்தை தான் நம்ம வந்து கையில எடுத்துக்கணும். அப்ப நான் அதனாலதான் திரும்ப பெரியார் 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 திரும்ப சொல்றேன். அதுதான் என் எதிரி எந்த ஆயுதத்தை பார்த்து பயப்படுறானோ அந்த ஆயுதம் தான் எங்களுக்கான ஆயுதம். நீங்க பெருஞ்சித்தனாரை பார்த்து அவன் ஏதாவது வடநாட்டுக்காரன் பயப்படுறானா, வஉசியை பார்த்து பயப்படுறானா, நம்மாழ்வாரை பார்த்து பயப்படுறானா? இவங்க சொல்ற இவங்க பட்டியல் போடுற தலைகளா போட்டிருக்காங்கல்ல, நம்ம ஊர்ல கபாடி போட்டிக்கு போடுற மாதிரி போட்டிருக்காங்கல்ல, அதுல எந்த தலைவர்களை பார்த்தாவது இந்த பிஜேபியோ RSS கும்பலோ சனாதனவாதிகளோ பார்த்து பயப்படுறாங்கன்னா சொல்லுங்க. அந்த அந்த கருத்தை நாங்களும் வந்து அந்த தலைவரோட புகைப்படங்கள் நாங்களும் பெரியாருக்கு பக்கத்துல போட்டுக்கலாம். இவங்க யாரையுமே அவன் ஒரு துச்சமா கூட மதிக்க மாட்டான். பெரியார்னா அவன் பயப்படுறான். இந்த RSS வாதிகளும் சித்தாந்தத்துல வந்து ரொம்ப பிற்போக்குவாதிகளா இருக்கிறவங்களும் எப்படியாவது வர்ணாசிரம அடிப்படையில் ஒரு ஆட்சியை நடத்திடணும்னு கனவு காண்றவங்க எல்லாத்துக்குமே பெரியார் கருத்துக்கள் தான் இங்க வந்து எதிரா இருக்கு. பெரியார் கருத்துக்கள் தான் அவனை பயமூட்டுது. அதனாலதான் அதை நாங்க ஆயுதமா பயன்படுத்துறோம். நீங்க அதை 1000 பேர் எடுத்துக்கிட்டே போனப்போ சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவன் திருவள்ளுவர் காவி போட்டு அவனுக்கு தனக்கானவனை மாத்திக்கிட்டானு, பாரதியார தனக்கானவனை போட்டு வச்சு மாத்திக்கிட்டான்ல. கிட்டத்தட்ட பாரதியார் அப்படிதான் இருந்தாருன்னு வச்சுங்க. எல்லாத்தையுமே அவனுக்கான அம்பேத்கர் மாத்திக்கிட்டானு. எல்லா தலைவர்களும் அவனுக்கானவனை மாத்தினாலும் பெரியாருங்கிற ஒரு இடத்துல மட்டும் அவன் எப்படியுமே அந்த பாம்பு, அந்த மலைப்பாம்பு அந்த இதை மட்டும் விழுங்கவே முடியல. அப்போ அதை எங்களுக்கான கருவியா வச்சுக்கிறோம். அப்படிங்கிறது எங்களுக்கு எந்த விதமான குழப்பமே இல்லை. இது அவருக்கே தெரியுங்க. நம்ம எல்லாரை விட இங்க இருக்கக்கூடிய பெரியார் இயக்க தலைவர்களை விட மிகச்சிறந்த பெரியாரிஸ்ட் சீமான் தான். அவருக்கு எல்லாமே தெரியும். தெரியாதவன் தெரியாம இருந்தா அவனுக்கு சொல்லி புரிய வைக்கலாம். தூங்குற மாதிரி நடிக்கிறவனை நம்ம எழுப்பவே முடியாது. பைத்திய மாதிரி நடிக்கிறவனை தெளிய வைக்கவே முடியாது. அவருக்கு எல்லாமே தெரியும். ஆனா இப்போதைக்கு தன்னுடைய அரசியல் பிழைப்புக்காக எங்க போனா இப்ப பெரியார் இங்க இருக்கிற பெரும்பான்மையான அரசியல் கட்சிகள் பெரியார் சார்ந்து இயங்குகிறாங்க. எல்லாம் திராவிட அதிமுகவா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், பாமகவா இருக்கட்டும், விசிகவா இருக்கட்டும், மற்ற பெரும்பான்மையான தேமுதிகவா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், எல்லாமே பெரியார் உள்வாங்கிய கட்சிகளா இருக்காங்க. கம்யூனிஸ்ட் உட்பட. யார் பெரியாருக்கு எதிரான ஆளா இருந்தா காசு வாங்க முடியும்? பெரியார் எதிர்க்கக்கூடிய ஆட்கள் கிட்ட, ஒரு பிஜேபி மாதிரி ஆட்கள் கிட்டனா இப்ப இவருக்கு தான் காசு கொடுத்துதான் பேச வைக்க முடியும். அப்படிங்கும்போது இவர் அந்த விஷயத்தை பயன்படுத்திக்கிறார். வேற ஒண்ணும் இல்லை.